நிறைய விஷயங்கள் நான் கமெண்ட்ஸ் பார்த்து நிறைய கற்றுக்கிறேன். ஒரு கமெண்ட்டில் ஒருத்தர் போட்டிருந்தது, இந்த இப்போ நம்ம ஒரு எந்த ஒரு கார்ப்பரேட் லைஃப்லையும் பண்ணால் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த இது கார்ப்பரேட் கம்யூனிகேஷன், அப்புறம் எப்படி கோவொர்க்கரோட எப்படி பேசணும், அப்புறம் நெகோஷியேஷன் ஸ்கில், இது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருந்ததுன்னா, ஒரு 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 ஏஐட்ட எப்படி பேசணும்னு நம்ம கற்றுக்கணுன்னு அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அது வந்து ரொம்ப சாலிடான பாயிண்ட். ஏன்னா ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கும் நிறைய பேருக்கு ப்ராம்ப்ட் எப்படி பண்ணணுன்னே தெரியாது. ஏன் இன்றைக்கி ரொம்ப பேருக்கு எப்படி வந்து கூகுள் சர்ச் பண்ணணுன்னே தெரியாது. கூகுள் ஒழுங்காக சர்ச் பண்ணவன் நல்ல பேர் வாங்கியிருந்தான். ஏன்னா அதில் உள்ள ஆப்ரேட்டர்ஸு, அந்த டபுள் கோட்ஸு, மைனஸு, ஃபைல் டைப், இது மாதிரி எக்கச்சக்க ஆப்ரேட்டர் கொடுத்து சர்ச் பண்ணலாம். ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமே இவங்க கூகுள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து ChatGPT, ஜெமினியில் எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு ஒழுங்காக ப்ராம்ப்ட் பண்ண தெரியணும். ஒழுங்காக அதிட்ட டீட்டெயிலான ப்ராம்ப்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸ் எடுக்க தெரியணும். இது ஒன்று நீங்கள் கற்றுங்க. இல்லை ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்குன்னு சில டூல்ஸ்லாம் இருக்குது. கிளாட்லலாம் அது இருக்குது. நீங்கள் போய் இந்த மாதிரி இதுக்கு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி தான் அதுவே ஒரு ப்ராம்ப்ட் எழுதி கொடுக்கும். அந்த ப்ராம்ப்ட்டில் போய் வேல்யூ மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு இது மாதிரி ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறேன்னா எல்லாமே போட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டுரும். இங்கே மட்டும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில் பண்ணிடணும்.